இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து 1935 ஆக்டும் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் மட்டும் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இப்போ 1935 இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஃபெடரல் சிஸ்டமில் இருக்குது, அதில் தான் இருக்குது. கூட்டாட்சி அமைப்புங்கிறது 1935 ஆக்ட்லேருந்து தான் எடுத்துருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதில் வந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், அதாவது பாராளுமன்ற அரசாங்கம் அப்படிங்கிறத வந்து பிரிட்டிஷ்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கவர்னரோட ஆஃபீஸு, ஜுடிஷியரி. அமெரிக்காவில் பார்த்தது சுதந்திரமான நீதித்துறை, இது வந்து வெறுமனே நீதித்துறை. ஓகேவா? அப்போ ஜுடிஷியரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸு, ஹைகோர்ட்டு, இது எல்லாமே ஒரே ஏரியாவில் இருக்கும்ல, அது மாதிரி இங்கே வந்து கவர்னர் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, ஜுடிஷியரி மூணுமே வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஒரே இதில் இருக்குது. ஒரே இருக்கிறனால எமர்ஜென்சி டைமில் கூட நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவை ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ்னு வரும். அவ்வளோதான். இதுதான் வந்து 1935 ஆக்ட். 1935 ஆக்டில் ஃபெடரல் சிஸ்டம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃபீஸு, ஜுடிஷியரி, அதுக்கடுத்தது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது எல்லாமே ஒன்றா இருக்கிறனால எமர்ஜென்சி டைமில் கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து என்னென்னா 1935 ஆக்ட். இதே பிரிட்டிஷில் வந்து பார்க்குறோன்னா, பிரிட்டிஷில் வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுருக்கோம். பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோமா? இப்போ கவர்மெண்ட்னால் ரூல் போடுவாங்க, ரூல் ஆஃப் லா. அப்போ அந்த லா வச்சுட்டு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம். இது ஓகே. அதுக்கடுத்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்னால பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் இருக்கும். என்ன ப்ரிவிலேஜ் இருக்குது? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. சிங்கிள்னால் அடுத்து டபுள்னு வரும். டபுள் பதில் பை கேமரலிசம். ஸோ பை கேமரலிசம் சிஏ வருதா? அதுக்கப்புறம் சிஏல இன்னொன்று வரும், எது? கேபினட் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் என்னென்ன இருக்குது? பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டு, அப்போ கவர்மெண்ட்னால லா, ரூல் ஆஃப் லா வச்சுட்டு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பார்க்குறோம். அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் பார்த்துட்டு பார்லிமெண்ட்ரி கவர்னர்னால பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரிவிலேஜஸ் வச்சு என்னென்னு பார்த்தா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, சிங்கிள்னால பை கேமரலிசம்னால கேபினட் சிஸ்டம். ஸோ இப்படி வரிசையாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சும்மா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.